அந்த பேக்லாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கின்ல நேரடியா அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது நல்லது. சும்மா ஒரு சோப் போட்டோ, இல்ல ஃபேஸ் வாஷ் போட்டோ, நீங்க எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ வாஷ் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் இத பேக் போடலாம். நீங்க கேட்கலாம், இதுலயே ஸ்க்ரப் இருக்கேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரார்டினரி பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம இத ஏற்கனவே ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கணும். இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் தாண்டி 15 மினிட்ஸ் கிட்ட வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சிம்பிளாக இது போல் ஒரு பேக் போடும்போது ஒரு ரேடியன்ட் ஸ்கின் அப்படிங்கிறது நமக்கு நேச்சுரலாகவே கிடைக்கும். ஸோ நம்ம இந்த பேக் நம்ம எப்பயுமே ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்னில் சுருக்கம் இருக்கவே இருக்காது. அதை நான் நிச்சயமாக சொல்லுவேன். ஏன்னா நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கையான பேக். இந்த பேக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பேக்கை எப்பவுமே ட்ரை பண்ணுங்கள். இந்த பேக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் seeing this video. Thank you.